بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து ஏனைய எல்லா உலகங்களையும் கண்காணித்தும் கவனித்தும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. நம் உயிரினும் மேலான அகிலத்தின் அருட்கொடையாம் எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவராக திகழ்ந்த இறுதி தூதரான இந்த தூதருக்கு பிறகு வேறு எவரும் நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பப்பட போவதில்லை. அப்படிப்பட்ட முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அதன் பிறகு வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த அற்புதமான ரமலானுடைய மாதத்திலே நம்மளால் முடிந்த நோன்புகளை நோற்று நம்மளால் இயன்ற அமல்களை எல்லாம் செய்து இறுதி நோன்பான 30வது நோன்பிலே ஒரு அற்புதமான இந்த நாளிலே, ஜும்ஆவுடைய நாளிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய ரஹ்மத்தும் கிருபையும் அல்லாஹ் நமக்கு என்றும் வழங்கி கொண்டே இருப்பானாக. பிறன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான ஜமாத்தார்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சூரா ஆல் இம்ரானிலே சொல்கிறான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் وما اختلف الذين اوتوا الكتاب الا من بعد ما جاءهم العلم بغيا بينهم. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே எத்தனையோ சமயங்கள் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், எத்தனையோ கலாச்சாரங்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, அல்லாஹுவால் பிரியத்திற்கும் உள்ள ஒரு மார்க்கம் இருக்கிறது, ஒரு ஷரீஅத் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான்.
ஒரு விஷயத்திலே நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே உங்களுடைய இஷ்டத்திற்கு போல் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே நீங்கள் அனுப்பப்படவில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் நடக்க வேண்டும், என் உள்ளம் என்ன நாடுகிறதோ அதை தான் செய்வேன் என்ற அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்குமாக இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்படவில்லை. அல்லாஹ் ரசூல் ஷரீஅத்திலே என்ன சட்டங்களை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதை பின்பற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கேள்வி பதில்ல வரும், சூஸ் த ஆன்சர், சூஸ் த வரும்ல, 5 கேள்வி இருக்கும். 5 கேள்வியிலையும் ஏ பி சி டி. நமக்கு ஏ பி மட்டும்தான். ஏ நன்மை செஞ்சால் எங்கே போவோம் சொல்லுங்க. இன்னைக்கு 30ஆம் நோன்பு வந்துருச்சுன்னு எல்லாரும் கவலையில் எதுவும் இருக்கீங்களா? இல்லை, ரொம்ப எல்லாரும் நாளே ஒரு மந்தமான நாள் மாதிரி, வெளியும் அப்படித்தான் இருக்குது, உள்ளேயும் அப்படித்தான் இருக்கு. 2 சான்ஸ் தான். ஒன்று ஏ, அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை நமக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த நன்மைகளை செய்தால் சொர்க்கத்திற்கு போகுவோம். இன்னொன்று பி, இது தவறு, இது பாவம், இதிலிருந்து விலகி இருக்க வேண்டும், செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, செல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதை செய்தால் நரகத்திற்கு போகுவோம். இந்த ஒரு வாய்ப்பு, ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த அறிவை வைத்துத்தான் மற்ற படைப்பினங்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. மற்ற படைப்பினங்கள் இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது. இதுக்கெல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பானா? கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கு. நம்ம கேட்குற இடம் மோசமாக கேட்பான். நம்ம கேள்வி கேட்குறோமா மத்தாள்கிட்ட, இதை விட மோசமாக கேட்பான். எப்படி கேட்பான்? நோம்புல மட்டும் பள்ளிக்கு வர்றையே, நோம்புல மட்டும் பள்ளிக்கு வர்றையே, அது நோம்புல மட்டும் மகரிப்பு வரைக்கும் வர்றையே, இஷால இஷாயிரையே, மறைஞ்சிரையே. மார்க்கம் அப்படித்தானே வச்சுருக்கோம். அதை ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னால், ராணாக்கு முன் ராணாக்கு பின் அப்படின்னா என்னங்க? ரமதானுக்கு முன்னாடி, ரமதானுக்கு பின்ன. அப்படிதான் விளங்கி வச்சுருக்கோம். நோம்புனா தொழுகணும், நோம்புனா வணக்கம் செய்யணும், நோம்புனா இபாத். எனக்கு இந்த நோம்புல வயிறுலாம் காலியாக இருக்கிறனால வேறு வழியே இல்லை. வயிற்றை காய போட்டுரும், வீட்டில் இருந்தாலும் சண்டை வரும், கடையில் இருந்தாலும் பிரச்சனை வரும். பேசாமல் பள்ளிக்கு வந்தால் கொஞ்சம் என்ன செய்யலாம், நிம்மதியாக இருக்கலாம், அமல் செய்யலாம். அதில் ஒரு சிலர் பள்ளியில் வந்து பிரச்சனை பண்ணுற ஆளும் இருக்குது, அது வேறு. பிரச்சனையை தோளில் போட்டு திரியிற ஆளுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வேறுபாடு? அதில் முதலாவது தொலைக்கக்கூடியது தொழுகையைத்தான். நீங்கள் தொழுகையை கையில் எடுத்துக்கங்க. தொழுகை இல்லாத ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பிஸ்மில்லான்னு என்ன செய்வோம்? முதல்ல அஜரத்தை கூப்பிட்டு, அஜரத்துக்கு பாங்க சொல்லுங்கள், இக்காமத்து சொல்லுங்கள். இப்போ நானே அஜரத், நானே அசரத், எனக்கே எல்லாம் தெரியும். என் கையில் சாட் ஜிபிடி இருக்குது. பாங்க எப்படி சொல்லணும், இக்காமத்து எப்படி சொல்லணும், அதற்கு கொஞ்சம் கொடுக்காமல் எப்படி தவிர்த்துக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறது, எல்லாம் நம்மளே செஞ்சுக்கிறது. சரி, அப்படி செஞ்சாலும் அதில் முதலாவதாக ஒரு குழந்தையுடைய காதிலே ஒலிக்கக்கூடியது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், காமத். சரி, மௌத்தா போயிட்டோம், உலகத்தில் ரூஹு பிரிஞ்சு போச்சு, கடைசியில் எங்கே கொண்டு வர்றாங்க? அதான் தமிழில் அழகாக எழுதி வைத்திருப்பார்கள், உங்களுக்கு தொழுகை வைக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு தொழுகை
நோன்புல மட்டும் தொழுக, நோன்பு அல்லாத நேரத்தில் தொழுகை இல்லை. இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? கேவலமான மனநிலை, கேவலமான மனநிலை. தயவு செய்து தொழுகையை கையில் எடுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே 80க்கும் மேற்பட்ட இடத்திலே தொழுகுங்கள், 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 வெற்றி பெறுவீர்கள், தொழுகுங்கள், உங்கள் குடும்பத்தை தொழச் சொல்லுங்கள், சரியான நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுங்கள், தொழுகுங்கள், தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் அதற்கு ஒரு அளவை வைத்து நோன்பில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், நோன்பு அல்லாத நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு சுய இஷ்டத்தோடு உலகத்திலே திரிந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து உங்கள் உள்ளத்திற்கு நப்சை அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படும் அளவிற்கு உங்கள் நப்சை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். நப்ஸ் இருக்கிறதே, உள்ளம் இருக்கிறதே. அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனிலே சூரத்துல் யூசுஃப்ல சொல்கிறார், இன்னீல அம்மாரத்துன் பிஸ்ஸூ, இன்னீல அம்மாரத்துன் பிஸ்ஸூ. இந்த நப்ஸை தீயதின் பக்கம்தான் செல்லும்படியாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். உள்ள உடனே உண்மையை ஏத்துக்காது, நன்மையை செய்வதற்கு தாமதப்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸா. சொன்னார்கள், யார் போராளி தெரியுமா, யார் போர் செய்பவன் தெரியுமா? தன் உள்ளத்தோடு எவன் போராடுகிறானோ அவன்தான் போராளி என்பதாக சொன்னார். நம்ம போருக்கு சண்டை போடணும், தூக்கி போட்டு மிதிக்கணும், சண்டை எப்படா வரணும், போய் களத்தில், அது அல்ல, அது வேற. எவன் உண்மையான போராளி? அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸா. தன் உள்ளத்தோடு எவன் போராடுகிறானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் உள்ள என்னென்ன சொல்லுதோ அதையெல்லாம் கேட்காமல் தன் உள்ளத்தை அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறானோ அதன்படி நடக்கக்கூடியவன் தான் உண்மையான போராளி. தயவு செய்து மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் அன்பான ஜமாத்தார்களே. இது இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது. பெருநாள் அன்னைக்கு காலையில் பிஸ்மில்லாஹ் எங்கே வரோம்? தொழுகை இல்லையெனில் அவன் மார்க்கத்திற்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. தொழுகையை ஒவ்வொரு இடத்திலும் சம்பந்தப்படுத்தாமல் இருப்பதனுடைய விளைவின் காரணமாகத்தான் இன்று பல குழப்பங்களையும் பல எச்சரிக்கைகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு இடத்திலே தொழுகையை பற்றி, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெட்கக்கேடான விஷயத்தை விட்டு உங்களை தடுக்கும். இன்னைக்கு உலகத்தில் எது அதிகமாகிக்கிட்டு இருக்கு? மானக்கேடான விஷயம், வெட்கக்கேடான விஷயம். சில பேர் கேட்கலாம், தொழுகிறவங்க அப்படி செய்கிறாங்களே ஹஸரத். சில தொழுகையாளிகளும் என்ன செய்கிறாங்க? சில தவறுகளை செய்கிறாங்க, சில மானக்கேடான வெட்கக்கேடான விஷயத்தை செய்கிறாங்களே. அவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இன்னும் நீங்கள் அந்த தொழுகையை சரியான முறையிலே நீங்கள் நிறைவேற்றவில்லை. சரியான முறையிலே, ஷரீஅத்து சொன்னபட முறையிலே. நேற்று கூட அமல்களின் சிறப்பிலே படிக்கும் பொழுது தொழுகையில் 12,000 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோங்க? நேற்று தாலி படிக்கும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா 12,000 விஷயங்க. அந்த தொழுகையை நாம் தொடர்பு படுத்தாததின் காரணமாக, அதனுடைய விளைவின் காரணமாக பல குழப்பங்களை, பல சூழ்ச்சிகளை, பல சண்டை சச்சரவுகளை எல்லாம் நம் குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி அதை நாம் எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க, இளைஞர்களே ஒன்று கூடுங்கள், பாங்கு சப்தம் கேட்டும் யார் தொழுகையை நிறைவேற்ற பள்ளிகளுக்கு வரவில்லையோ,
நானும் கட்டையை தூக்கிட்டு நீங்கள் எல்லாரும் விறகு கட்டையை தூக்கிட்டு வாங்க, வீடை எரித்து விட்டு வந்து விடுவோம், நான் எரித்து விட்டு வர்றதுக்கு ஆசைப்படுகிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நிறைய வீடு எரியணும், நிறைய வீடு என்ன செய்யணும், எரிக்கப்பட வேண்டும் சமூகத்தில். நபியுடைய ஆசை வெறும் ஜும்ஆ, வெறும் ரமதானிற்கு மட்டும், வெறும் பெருநாளுக்கு மட்டும் தன்னை முஸ்லீமாக எப்படி நீங்கள் காட்ட முடிகிறது? தொழுகையுடைய வேறுபாடு என்ன? தொழுகையை விடுவதற்கு ஷரீஅத்திலே எந்த அனுமதியும் இல்லை. உனக்கு உடல்நிலை சரியில்லையா, உட்கார்ந்து தொழு, படுத்து தொழு, இஷாரா செய்து தொழு. மற்ற கடமைகளை எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்திருக்கிறான். ஆனால் தொழுகை சுபுகாக இருக்கட்டும், லுஹராக இருக்கட்டும், அசராக இருக்கட்டும், மகரிபாக இருக்கட்டும், இஷாவாக இருக்கட்டும், எந்த காலகட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. தயவு செய்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை கையில் எடுங்கள். தொலை வரக்கூடியவர்கள் தன் தொழுகையை சரியாக ஆக்குங்கள். சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை படித்து தொழுகுங்கள். அதற்கு காரணமாக திகழ்வதுதான் மக்தபு மதரசாக்கள், பெரிய மதரசாக்கள். அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு கற்பனை செய்து பாருங்கள், அல்லாஹ் அந்த கற்பனையை உண்மையாக ஆக்குவானாக. நீங்கள் தொழுகையாளியாக, உங்கள் மனைவி தொழுகையாளியாக, உங்கள் பிள்ளைகள் தொழுகையாளியாக, உங்கள் அக்கா அம்மா தொழுகையாளியாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கும்? அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸிலே வருகிறது, எந்த ஒரு மனிதர் சுபுகுடைய தொழுகையை நிறைவேற்றுவாரோ அவருடைய அந்தைய நாளுடைய பொறுப்பை, அந்த நாளில் அவருக்கு என்ன நல்லது நடக்கணும் என்ற பொறுப்பை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யாருங்க சொல்றா? ரப்பு பொறுப்பேற்றுக் கொள்கிறானாம் அந்த மனிதனுக்கு. அப்ப ரப்பு மேல நமக்கு நம்பிக்கை இல்லையா? ரப்ப நம்பலையா? அல்லாஹ் ஏத்துக்கலையா? ரசூலை ஏத்துக்கலையா? குர்ஆனை ஏத்துக்கலையா? மலக்குமார்களை ஏத்துக்கலையா? மௌத்தா போகணும் ஏத்துக்கலையா? நம்ம அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே சுபுஹுக்கு எந்திரிச்சு வா, அந்த நாளுடைய முழு பொறுப்பும் என்னுடையது. இரவிலே வேலையை தாமதமாக முடித்து விட்டு 1 மணிக்கு தூங்குனா 2 மணிக்கு தூங்குனா அடுத்த நாள் விளங்குமா? சர்வசாதாரணமாக தொழுகையை விடுவதா? வேண்டுமென்ற ஒரு மனிதன் தொழுகையை விட்டு விட்டால், மன் தரக்க ஸலாத முத்தஅம்மிதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள், ஒரு மனிதன் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறான் என்று சொன்னால் ஃபகத் கஃபர, அவன் காஃபிராகி விட்டான், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்று விடப்படுகின்ற அத்துணை தொழுகைகளும் வேண்டுமென்றே சப்பை காரணங்களை சொல்லி, ஒன்றுமில்லாத காரணங்களை சொல்லி, அப்புறம் என் வீட்டில் நிம்மதி இல்லை, என் பொண்டாட்டி என் பேச கேட்க மாட்டா, என் புள்ள என் பேச கேட்க மாட்டேன், தொழில் நல்லா இல்லை, தொழில எதுவும் இல்லை. ஒரு விஷயத்தையும் ரப்போடு நாம் இணைக்கவில்லை, ரப்பை நம்பவில்லை என்று சொன்னால் அது எப்படி உருப்படியாக இருக்கும்? தயவு செய்து அல்லாஹ்வுடைய இந்த ஜும்ஆவில் முடிவிடுங்கள். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தொழுகையை நான் விட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? எங்கு போனாலும் யார் பார்க்குறாங்க, பார்க்காம இருக்காங்க, யார் பேசுகிறாங்க, பேசாமல் இருக்காங்க. கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்தில் போனால் கீழே சாப்பாடா தொழுகையா? முதல்ல என்ன செய்யணும்? தொழுகிட்டு பிரியாணி எப்பயும் சாப்பிட்டுக்கலாங்க. பிரியாணி நாளைக்கு எல்லா வீட்லையும் அதானே, எப்பயும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். உணவிலே ஷரீஅத்திலே சொன்ன அந்த முறையை கையாளுங்கள். நோயாளியாக இருப்பதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். உணவில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கி அழகான ஒரு முறையை இன்றைக்கி எல்லாம் போட்டு உள்ளே அரைச்சி டாக்டர்கிட்ட போய் சொன்னால் டாக்டர் போது என்ன சொல்கிறாரு சொல்லுங்கப்பா, டாக்டர் என்ன சொல்கிறாரு? கண்ட்ரோலாக இருங்க, வாயை கட்டுங்க ஸ்ரீதேவி, வாயை. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சாப்பிடும்போதே முழுசாக அமுக்காதீங்கத்தா, முழுசாக நெஞ்சு வரைக்கும் தொண்டை வரைக்கும் அமுக்காதீங்க, 3ஆக ஆக்குங்க, வயிற்றை 3ஆக ஆக்குங்க. நமக்கு 3வது ஏப்பம் வர வரைக்கும் விட மாட்டோம். ஏப்பம் நீங்கள் சாப்பிடும்போது பாருங்களேன், சாப்பிடும் பொழுது ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு, அப்புறம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது ஒரு ஏப்பம் வரும், வயிறு ஃபுல்லாகிருச்சு, நம்ம தட்டு எடுக்கிறோம், டிஃபன் கேரியர் மாதிரி 1 2 3 4 5, அப்புறம் உட முடியலை, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு. பிபி இருக்குது ஹஜ்ரத், அப்படி அந்த லெக்கை கடிக்கிறார், பிபி இருக்குது, அது போயிடும் ஹஜ்ரத். பிஸ்மில்லா சொன்னால் சரியாயிடும். எந்த பிஸ்மில்லாஹ் சொல்ல சொன்னாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, உங்கள் வயிற்றை கட்டுங்க, வாயை கட்டுங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க, 3ஆக ஆக்குங்க. உணவிற்கு ஒரு வயிறாக, தண்ணீருக்கு ஒரு வயிறாக, காலியாக ஒரு வயிறாக ஆக்குங்க. இன்றைக்கி நமக்கு 5 நேரம் 6 நேரம் காலையில் அம்மன் டீ கடையில் போய் முகத்தை அந்த கடையை கடந்தாதே நமக்கு இன்னைக்கு பொழுதே ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே ஓத வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு அது அப்புறமே நீங்கள் கூப்பிடாம இருங்க, எங்களுக்கு பிஸ்மில்லான்னு எங்குது, அதை போய் அந்த ஒரு தவாஃப் பண்ணணும், அதை போய் அந்த வாசம், அந்த நெய்ப்பணியார வாசம் மூக்குல பட்டாதே நமக்கு சமூகத்துக்கு. அவர் இன்னும் 20 கடை வைப்பாப்புல, நம்ம தயவில் இன்னும் அவர் 20 கடை வைப்பாப்புல, அதையும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். உணவை கட்டுப்படுத்துங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நீங்கள் கையில் எடுக்காத வரை இந்த சமூகத்தினுடைய வெற்றியை ஒருபோதும் இன்னும் பிரிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு ஒரு கூட்டம் பெருநாள் கொண்டாடிட்டாங்க, சர்வதேச பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாடுகிறோம். இந்த கூட்டத்தில் யாராவது இருப்பீங்க, சர்வதேச பிறையை பார்த்து பெருநாள் கொண்டாடுகிறோம். அது உள்ள நம்ம போகலை. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த தொழுகையை கொண்டு உதவி தேடக்கூடிய மக்களாக அல்லாஹ்தான் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். தொழுது ரப்புட்ட பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாளை லுஹரில் இருந்து, நாளைக்கு லுஹரை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு லுஹரு அசரு, ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும். தயவு செய்து தொழுகையை இப்போ சுபுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, இது கண்டிப்பாக முழிப்பு வரும். ஷைத்தான் என்ன செய்வானா, அடுத்த வருஷம் ரம்ஜானில் பார்த்துக்கலாம் ஸ்ரீதேவி, 2027 பார்த்துக்கலான்னு தூங்க வைப்பான். அந்த ஷைத்தான் மூதேவியை செருப்பாலேயே அடித்து, நான் கிளம்பி போகிறேன், நான் போகிறேன், கிளம்பி நீ என்ன எனக்கு சொல்கிற, நான் கிளம்புறேன், அது உள்ள சொல்ல நஃப்ஸு சொல்லுதா இல்லையா? நஃப்ஸின் மூலமாக ஷைத்தான் சொல்லுவான். அப்போ அந்த நேரத்தை சுபுகுடைய ஒன்றுல ஒரு 40 நாட்கள் ஐவேளை தொழுகையை தொழுது பாருங்கள், விடாமல் தொழுது பாருங்கள். அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ்.